ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒருத்தவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஒரு நிச்சயதார்த்தம், என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஏதாவது ஒரு ஃபேஸில் ஏதாவது ஒரு பளபளப்போ இல்லை மினுமினுப்பாக இருக்கிறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எப்போ ஆக போகுது அப்படின்னு சொன்னேன். இல்லை ஒரு 1 மந்த் இருக்குங்க. இன்னும் எனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் 1 மந்த் இருக்குது. எனக்கு ஏதாவது சொல்கிறீங்களா? ஃபேஸுக்கு ஏதாவது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. உங்களுக்காகவே நான் ரொம்ப அழகாகவும் மினுமினுப்பாகவும் பளபளப்பாகவும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மறக்காமல் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆக வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் மேக்கப் பண்ணாலும் அதில் ஷைனிங் தெரியும். தூரத்துலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஷைனிங் தெரியும். நீங்கள் அடுத்தவங்கள பார்க்க சொல்லுங்கள். அவங்க அவங்களே சொல்லுவாங்க, ஆமாம் தூரத்துலேருந்து ஷைனிங்காக தெரியுது அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் உங்களுக்கு அந்த அந்த டிப்ஸு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரோஜாப்பூ இதழ் எடுத்துக்கோங்க. ரோஜாப்பூ இதழ் நல்லா ஒரு 10 எடுத்துக்கோங்க. நல்லா 10 எடுத்துகிட்டு அதில் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சேன்னா உங்களுக்கு ஒரு விழுது மாதிரி கிடைக்கும். அந்த விழுதில் ஒரு 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 4 ஸ்பூன் பால் ஊற்றிக்கோங்க. அந்த ரோஜாப்பூ இதழ் நல்லா மிக்சியில் அரைச்சி விழுது போல் அரைச்சி 4 ஸ்பூன் பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் பன்னீர், ரோஸ் வாட்டர், அது இருக்கிற ரோஸ் வாட்டரும் 4 ஸ்பூன், அதுலேயும் அந்த பால்லேயே ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. 4 ஸ்பூன் போதும். அடுத்தது பச்சை பயிறு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. இந்த கடலை மாவு, பச்சை பயிறு, அந்த சாம்பார் பருப்பு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி பச்சை பயிறு இருந்தால் நீங்கள் அது வாங்கிக்கோங்க. பச்சை பயிறு நல்லா அதில் பொடி பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸுக்கு, கழுத்தில், கையில், அப்புறம் இந்த கையில், பின்னாடி முதுகு, கால், நல்ல பாதம், விரல்கள் எல்லாத்துக்கும் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பொண்ணுங்கிறது ஒரு அழகாக பளபளப்பாக அழகாக இருப்பீங்க. பார்க்கறதுக்கே அழகாக அப்படியே ரொம்ப அழகாக இருப்பீங்க. பளிச்சுன்னு இருக்கும். இது மாநிறம் இருக்கிறவங்க கூட போடலாம், கலராக இருக்கிறவங்களும் போடலாம். இது ரொம்பவே நல்லது. இது ஒரு கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஒரு புதிய ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி, ஒரு ஃபேஷியல் மாதிரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். ரோஜாப்பூ இதழ் அதில் மிக்ஸ் பண்ணி ரோஜாப்பூ நான் 10 வாங்கி அதில் மிக்சியில் அரைச்சி விழுதாக அரைச்சி 4 ஸ்பூன் பால் ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணணும். திரும்பியும் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். 4 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை பயிறு உங்களுக்கு அளவாக 2 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு பார்க்கறது எல்லாமே சேர்த்து நீங்கள் பச்சை பயிறு, ரோஜாப்பூ இதழ், ரோஸ் வாட்டர், பால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த பவுட்ரு, அந்த பச்சை பயிறு இருக்குல்ல அதை பவுட்ரு ஆக்கிக்கோங்க. அது நீங்கள் ரேஷன் கடையில் கொடுக்குறீங்களோ இல்லை மிக்சியில் போட்டுக்கிறீங்களோ அது உங்கள் இஷ்டம். நல்லா போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் நல்லா மூடி வச்சுக்கோங்க. காற்று போகக்கூடாது. ஒரு டப்பாவில் நல்லா மூடி வச்சு அலமாரியில் மூடி வச்சுக்கோங்க. புழு பூச்சிலாம் வராமல் பார்த்துக்கோங்க. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் குளிக்க போகிறீங்களா, இது சோப்புக்கு பதிலாக இது பூசி நீங்கள் குடிங்க. அது ஃபுல்லாகவே உடம்பு, ஃபேஸு, பாடி எல்லாமே உடல் முழுவதும் இது நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. 1 மந்த் பண்ணிகிட்டே வாங்க. நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க. இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் யூடியூப்பில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் சொல்லுவீங்க, அக்கா ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸு வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.